வெல்கம் டு மிக்ஸ்டு மேஜிக் கிரியேஷன்ஸ். ஹெல்த்தியான எக் ஆம்லேட் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நம்ம வீட்டிலையே வெந்தயக்கீரையை வளர்த்திருக்கோம். இலசாக இருக்குது. இலசாக இருக்கும்போதே நம்ம முட்டையில் போடும்போது அது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுக்கலாம். இதை விட கம்மியான ஸ்டேஜில் கூட எடுக்கலாம். டேஸ்ட்டு சூப்பர்பாக இருக்கும். இப்போ என்கிட்ட கீரையோட குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் அதிகமான எக் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு எக்கில் கூட கம்மியான குவான்டிட்டி போட்டு செய்யலாம். சூப்பர்பாக இருக்கும். இப்போ நான் 5 எக்கு சேர்த்து நான் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன். எக்கை ஃபுல்லாக உடச்சி ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னன்றதை நான் இப்போ சொல்கிறேன். இப்போ வாங்க, பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் பச்சை மிளகாயை அவாய்ட் பண்ணிடுங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா வெந்தயக்கீரை வந்து நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட காமிச்ச வெந்தயக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபைனாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். முட்டையோட வெந்தயக்கீரையை நம்ம ஆட் பண்ணும்போது ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ஏன்னா அதுக்கு தேவையான உப்பு நம்ம போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைக்கேற்ப இந்த உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மஞ்சத்தூள் வந்து நம்ம டேஸ்ட்டுக்காக தான், ஆன்டிபயாட்டிக்காகவும் இந்த மஞ்சத்தூள் யூஸ் பண்ணுறேன். அண்ட் தென் இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். நான் ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கிறதுனால மிளகாத்தூள் கம்மியாக ஆட் பண்ணிக்கிறேன். எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நம்ம இப்போ முட்டைக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் உள்ளே போட்டு நல்லா கலந்துக்கோங்க. ஆம்லேட் போடுற பதத்துக்கு கலந்து நம்ம எப்பவும் போல் ஆம்லேட் போடுற மாதிரியே போட்டுக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதையும் எண்ணெயை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் மாதிரி நல்லா போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். எக் கலவையை நம்ம உள்ளே ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், பெப்பர் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணி இதை நல்லா சிம்மில் வச்சு கிளறி விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கும்போது நல்லா பாயில் ஆகி வரும். ஓகே, இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃப்ளேவரோட டேஸ்டியாக வெந்தயக்கீரை எக் ஆம்லேட் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.